சிசுசெரிய பஸ் சேவை வவுனியாவில் ஆரம்பித்து வைப்பு. மாகாண மட்ட கரம்பூட்டி வேலனை மாணவி சாதனை. வைத்தியசாலையில் மருந்துகளை உட்கொள்ள ஆரம்பித்துள்ள சுரேசாலே. யாழில் காணிகளை விடுவிக்க கோரி போராட்டம். இலங்கையில் தின் இலக்கம் கட்டாயம் இனிமேல் இரகசிய தகவலாக கருதப்பட மாட்டாது என அறிவிப்பு. இலங்கையை உலுக்கிய உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விரைவில் கைது செய்யப்படவுள்ள முக்கிய தலைவர். பயங்கரவாத தடைச்சட்டம் மனித குலத்துக்கு எதிரானது, விசாரணைகள் என்ற பெயரில் கொலை செய்யக்கூடாது விஜயதாச ராஜபக்ச. செம்மணி மனித புதைகுழியை பார்வையிடவுள்ள ஐரோப்பிய ஒன்றியத்தினர். கடற்பரப்பில் பலத்த காற்று, வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை. புதிய திரிவுகளுடன் பரவும் டெங்கு நோய். சுரேசலேவின் மனைவிக்கு ஏமாற்றம், குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் அனுமதி மறுப்பு. யாழ்ப்பாணம் வலிவடக்கு பகுதியிலிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டு இன்றுடன் 36 வருடங்கள் பூர்த்தியாகியுள்ள நிலையில் தம்மை மீள்குடியேற்ற கோரி இன்றைய தினம் திங்கட்கிழமை யாழ் மாவட்ட செயலகம் முன்பாகவும் பலாலி சந்திக்கு அருகிலும் போராட்டங்களை முன்னெடுத்துள்ளனர். உள்நாட்டு யுத்தம் காரணமாக கடந்த 1990ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் தேதி வலிவடக்கு பிரதேச மக்கள் அப்பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். இந்த நிலையில் இன்றைய தினம் திங்கட்கிழமை ஜூன் 15ஆம் தேதி அப்பகுதி மக்கள் வெளியேற்றப்பட்டு 36 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. யுத்தம் நிறைவடைந்து 17 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையிலும் அப்பகுதி மக்கள் இன்னமும் மீள்குடியேற்ற அனுமதிக்காதது அப்பகுதி மக்களின் காணிகளில் இராணுவத்தினர் நிலை கொண்டுள்ளனர். இந்த நிலையில் தமது காணிகளிலிருந்து இராணுவத்தினரை வெளியேற்றி தம்மை தமது சொந்த இடங்களில் மீள்குடியேற்ற அனுமதிக்க வேண்டுமென யாழ் மாவட்ட செயலகம் முன்பாகவும் பலாலிச்சந்திக்கு அருகிலும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டத்தில் காணி உரிமையாளர்கள், அரசியல்வாதிகள், சமூக செயற்பாட்டாளர்கள் என பல தரப்பினர் பங்கேற்றுள்ளனர். வலிகாமம் வடக்கு, குறிப்பாக மயிலிட்டி, பலாலி, வசாவிளான், தோலகட்டி பகுதி மக்களுடைய நியாயமான கோரிக்கையும் இன்றைய 36 ஆண்டுகள் முடிந்து 37வது ஆண்டிலே அவர்கள் இடம்பெயர்ந்து அகதிகளாக வாழுகின்ற வாழ்க்கையையும் அடையாளப்படுத்தும் வகையிலே இன்று முன்னெடுத்திருக்கிற இந்த போராட்டம் நியாயபூர்வமானதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதும். இது தொடர்பிலே பல நீண்டகால நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டாலும் அரசாங்கத்தினால் விதிக்கப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் என்பது இன்னும் மீளப்பெறப்பட முடியாமல் இருக்கிறது. அரசாங்கம் அந்த வர்த்தமானி அறிவித்தலை மீளப்பெறாமையும் கூட இந்த காணிகளை விடுவிப்பதிலே மிகப்பெரிய நெருக்கடிகளை கொடுத்திருக்கிறது. வழக்கினூடாக ஒரு குறிப்பிட்ட நிலங்கள் விடுவிக்கப்பட்டு மக்கள் மீள்குடியேறி இருந்தாலும் இன்றைய நாட்கள் தொடர்ச்சியாக, குறிப்பாக 90ஆம் ஆண்டு இதே நாளிலே அந்த மக்கள் அந்த இடத்திலே இருந்து இடம்பெயர்ந்து போய் 36 ஆண்டுகளை முடித்திருக்கிறார்கள். இந்த 36 ஆண்டுகள் என்பது உள்நாட்டுக்குள்ளே இடம்பெயர்ந்த அகதிகளாகவும் உள்நாட்டுக்குள்ளே உறவினர் நண்பர் வீடுகளிலே வாழுகின்ற மக்களாகவும் எங்களுடைய மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய இந்த நியாயமான கோரிக்கை தொடர்பிலே பல தடவைகள் நாங்கள் பாராளுமன்றத்திலே பேசியும் இருக்கிறோம். கடந்த வியாழக்கிழமையும் கூட நான் இந்த மயிலிட்டி மக்களுடைய போராட்டம் தொடர்பாக பதிவுகளை மேற்கொண்டிருந்தேன். தொடர்ச்சியாகவும் சர்வதேச சமூகத்திடமும்
இலங்கையினுடைய அரசியல் தலைவரிடமும் இந்த கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்கிறோம். யுத்தம் முடிந்து 17 ஆண்டுகள் முடிந்து விட்டதாக வெளியிலே பேசப்படுகிறது. இங்கே ஒரு சமாதான நல்லிணக்கம் உருவாக்கப்படுவதாக வெளிநாடுகளுக்கு சொல்லுகின்ற அரசாங்கம், அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இந்த அரசியல் தலைவர்கள் உண்மையை சொல்லுகிறார்கள் இல்லை. மக்கள் இன்னும் சொந்த இடங்களுக்கு செல்லவில்லை, அவர்களுக்கான தொழில் வாய்ப்புகள் இல்லை, அவர்கள் நிம்மதியாக தங்கள் நிலங்களிலே வாழ முடியாமல் இருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம், உலகமும் பார்க்கிறது. இதனால்தான் இந்தியா, அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் உட்பட்ட ஒவ்வொரு மனித உரிமை நாடுகளிடமும் நாங்கள் வினியமாக கோரிக்கையை முன்வைக்கிறோம். இந்த மக்கள் இப்பொழுதும் தெருக்களிலேயே இருக்கிறார்கள், தெருவிலே போராடுகிறார்கள். இந்த நியாயமான கோரிக்கைகளை இலங்கை அரசுக்கு நீங்கள் கொடுக்கிற அமுக்கத்தினூடாக, ஒரு அழுத்தத்தினூடாக இந்த மக்கள் மீள குடியேறி வாழ்வதற்கான வழியை ஏற்படுத்த வேண்டும். யுத்தம் முடிந்து 17 ஆண்டுகள் எந்த குண்டு சத்தங்களும் இங்கு கேட்கவில்லை, யாரும் ஆயுதங்கள் தூக்கவில்லை, யாரும் ஆயுத போராட்டம் பற்றியோ அல்லது ஆயுதங்கள் பற்றியோ சிந்திக்கவில்லை. இந்த நிலையில் உயர் பாதுகாப்பு வலயம் என்ற போர்வையில் தொடர்ந்தும் தமிழ் மக்களுடைய சொந்த நிலங்களை, அதிலும் வருமானம் தரக்கூடிய உழைப்பு நிலங்களை வேணுமென்றே அரசாங்கம் சுவீகரித்து பறித்து வைத்திருக்கிறது. அந்த இடத்திலே இராணுவம் தோட்டம் செய்கின்றார்கள், இராணுவம் அந்த மரக்கறிகளை வெளியிலே விற்கிறார்கள், வெறுமையாக காடுகளாக நிலங்களை வைத்திருக்கிறார்கள். அந்த இடங்களிலே அவர்கள் செய்கின்ற தொழிலினூடாக வெளிச்சந்தையிலும் கூட எங்கள் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே இது ஒரு நியாயமான மனிதாபிமான கோரிக்கை. இந்த கோரிக்கைக்காக அவர்களால் தெரிவு செய்யப்பட்ட மக்களாகிய நாங்கள் முழுமையாக எங்களுடைய பங்களிப்பை தொடர்ந்தும் வழங்குவோம், அதற்கான முன்னெடுப்புகளை செய்வோம் என்பதை நாங்கள் உறுதியாக தெரிவிக்கிறோம். என்னுடைய பெயர் செல்லத்துறை தனபாலசிங்கம், மயிரட்டியை சேர்ந்த நாங்கள் கடத்தொழில் சமூகத்தை சேர்ந்த நாங்கள். மீன்பிடி தொழிலேயே இலங்கையில் பேர் போன இடம் மயிலட்டி. அந்த நேரங்களில் 50 வருஷத்துக்கு முன்னுக்கு 10 லொரி போகும் மீன், கருவாடு மீன் மட்டுமல்ல விவசாய பொருட்கள். ஆனால் இன்று நாங்கள் 36 வருடங்களாக இடம்பெயர்ந்து சொந்த இடத்துக்கு போக மாட்டாமல் அகதி முகாம்களிலும் உறவினர்கள் வீடுகளிலும் பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடற்தொழிலை நம்பி வாழ்ந்த நாங்கள் கடற்தொழிலே கையை போட்டு விட்டோம். மயிலட்டி மீன்பிடி தொழிலாளருக்காக கட்டப்பட்ட மயிலட்டி துறைமுகத்தில் இந்திய ரோலர்கள் வந்து பிடிச்சி கொண்ட ரோலரில் தான் வடிக்கிறாங்க. தென்பகுதியை சேர்ந்தவர்கள் வந்து அங்கே இருந்து தொழில் செய்கிறாங்க. ஆனால் மயிலட்டி மக்களுக்கு தொழில் செய்கிறதுக்கு இடம் இல்லை. ஆகவே நாங்கள் 36 வருடங்களுக்கு அகதிகளாக வாழ்ந்தது போதும். இனியாவது இந்த அரசாங்கம் வரும்பொழுது கழிச்சது மக்கள் நிலம் மக்களுக்கண்டு. ஆனால் 2 வருடம் கடந்து விட்டது. அந்த மக்களின் நிலத்தை நாங்கள் இப்போவும் நம்புகிறோம். இந்த அரசாங்கத்தை இந்த மக்களுக்கு அந்த நிலத்தை விட்டு மீள் குடியேற வைக்கணும் என்று சுமார் 300 குடும்பங்கள் வாழ்கிற இடத்துல இராணுவ தளபதி ஒரு ஆள் மாதத்திலேயோ 2 மாதத்துக்கு ஒருக்காக தங்குறதுக்காக ஒரு பங்களா கட்டியிருக்காங்க. அதில் வேறு ஒரு குடியும் இல்லை, ஆமி கூட இல்லை, சும்மா வெறும் தரநிலமாக கிடக்கு. 300 குடும்பத்துக்கு மேலே வாழ்ந்த இடத்தையும் அப்படியே பிடிச்சி அடைச்சி வச்சுருக்கு. தயவு செய்து நாங்கள் கேட்குறேன் என்னென்னா, இந்த மக்கள் நீண்ட காலமாக 36 வருடங்கள் பல சோதனைகளை தாண்டி விட்டார்கள். உதாரணமாக எனக்கு இப்போ 76 வயசு, அடுத்த மாதம் 77வது வயது அவங்க போகும். எங்களை போன்றவர்கள் இன்னும் சில வருடங்களோ நாளைக்கோ தெரியாது. மண்டையை போட்டால் இங்கே இருக்கிற இளம் சமுதாயத்துக்கு இடத்தை காட்டுறது கூட ஆக்கள் இல்லாமல் போகணும். தயவு செய்து நீண்ட காலமாக இந்த மக்கள் பட்ட கஷ்ட துன்பங்களை உணர்ந்த இந்த அரசாங்கம் உடனடியாக அந்த காணிகளை விடுதலை செய்து எங்களுக்கு மீள் குடியேற்றம் செய்து தொழில் வாய்ப்பும் வழங்கி கடத்தொழில் நீண்ட காலமாக நாங்கள் கடத்தொழில் செய்து வாழ்ந்த குடும்பம் என்ற ரீதியில் அதுகளையும் வாழ்ந்து செய்தரணும் என்று தாய்வாக கேட்டு வாழ்க்கிறோம். எமது நில விடுதலை போராட்டத்திற்காக இங்கே வருகை தந்த மதகுருமாருக்கும் தலைவர்கள், பிரமுகர்கள், தவிசாளர்கள், அரசப்பட்ட அமைப்புகள் மற்றும் எங்களுடைய இந்த நிலையை வெளி உலகுக்கும் நாட்டிற்கும் பரப்பி நிற்கும் ஊடக நண்பர்களுக்கும் எமது மக்களுக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 15/6/1990 ஆண்டு இன்றைய நாளிலே அதிகாலையிலே விமான தாக்குதலும் எறிகணை வீச்சுகளும் துப்பாக்கி ரவைகளின் ஓசையிலே எங்கள் விழுந்த பிணங்களை கடந்து உடுப்பதற்கு மாற்று உடுப்பில்லாமல் நாங்கள் வெளியேறி இன்று 36 வருடங்கள் முடிந்து 37வது வருடங்களாக காலெடுத்து வைக்கிறோம். ஆனால் நாங்கள் அகதிகள்தான். யுத்தம் முடிந்து 17 வருட காலம் முடிவடைந்தும் நாங்கள் அகதிகள்தான். 1948ஆம் ஆண்டு தொடக்கம் இந்த நாட்டை அரசுக்கு வந்த அரசுகள் இன்று வரை எம்மை ஏமாற்றி கொண்டு தான் நிற்கின்றது. நாங்கள் ஏமாளிகளாக நிற்கின்றோம். அதற்கு ஒரு உதாரணமாக முன்னாள் ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தனா அவர்கள்
சர்வ அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை கொண்டு வந்தார். அன்று தொடக்கம் எதிர்க்கட்சியாக இருப்பவர்கள் கூறும் வார்த்தை என்னவெனில், நாங்கள் அரசுக்கு வந்தால் இந்த ஜனாதிபதி முறையையும் பயங்கரவாத சட்டத்தையும் முடிப்போம் என்று கூறுவார்கள். ஆனால் இன்று வரை அது நடைபெறவில்லை. நாங்கள் ஏமாளிகளாக நிற்கின்றோம். மைத்திரி ஆட்சியின் பொழுது எங்களுடைய சிறு நிலங்கள் விடுவிக்கப்பட்டது. அதன் பின்பு NPP அரசு ஆட்சிக்கு வந்தது. ஏழைகளின் தோழன், எங்களை போராட்ட படுக்களின் வலுவை தெரிந்தவர் ஜனாதிபதியாக வருகின்றார் என்று மகிழ்ச்சி அடைந்தோம். அதற்கு ஏற்றாற்போல தென்னிலங்கையிலே அவர் ஒரு வாக்குறுதி கொடுத்தார். முதலாவதாக இனவாதம் அகற்றப்படும், சமதர்ம ஆட்சி நிலவும், மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வீடுகள் கிடைக்கும். அடுத்ததாக எங்களுக்கு பால்வாக்குமா போல இராணுவத்தால் கையகப்படுத்தப்பட்ட எமது மக்களின் காணிகள் மக்களுக்கே கொடுக்கப்படும் என்று கூறி 2 வருடம் ஆகிவிட்டது. நாங்கள் அகதிகள். அது மட்டுமல்ல, யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்த பொழுது எமது மயிலிட்டி மண்ணிலே முருகன் அம்பன் ஆலய முன்றலிலே எங்கள் ஜனாதிபதிகள் கொடுத்த வாக்குறுதி, மக்களின் காணிகள் மக்களுக்கே, உங்களின் காணிகள் நிச்சயம் உங்களுக்கே தருவோம் என்று கூறியும் நாங்கள் அகதிகளாகத்தான் இருக்கின்றோம். யுத்தம் முடிவடைந்து எங்களை சிங்கள சகோதரர்கள் சுற்றுலாவிகளாக யாழ்ப்பாணம் வருகை தருகின்றார்கள். அவர்களோடு நாங்கள் அளவலாவி பேசினோம். அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள், உங்கள் காணியை நம் விடவில்லையா என்று. அதற்கு உதாரணமாக நாங்கள் சில மாதங்களுக்கு முன்பு கொழும்பிலே ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தோம். அந்த போராட்டத்திலே சிங்கள சகோதரர்கள் எங்களோடு உடனிருந்து குரல் கொடுத்தார்கள். ஆகவே சிங்கள மக்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு சாட்டையும் ஜனாதிபதிகள் கூறிவிட முடியாது. சில சிங்கள இனவாத அரசியல்வாதிகள், மதபோதர்கள் இனவரியை கக்குவதால் அவர்களுக்கு பயப்படுகின்றாரா? நாங்கள் கேட்கும் கேள்வி. இவருடைய ஆட்சியிலே 3-2 பெரும்பான்மை உள்ளது. சர்வாதிகாரம் பொருந்திய ஜனாதிபதி அவர் கையிலே உள்ளது. பாதுகாப்பு அமைச்சும் அவர் பொறுப்பிலே உள்ளது. ஆனால் எங்களுக்கு இன்னும் விடுதலை கிடைக்கவில்லை. ஆனால் சற்று இப்பொழுது அவர் கூடிய வாக்குறுதியிலே ஒரு தடுமாற்றமான ஒரு மாற்று கருத்தொன்று கூறுகின்றார். இராணுவத்துக்கு தேவையான காணிகளை கையகப்படுத்திவிட்டு மிகுதி காணிகளை உங்களுக்கு கையளிப்போம் என்று. அது கூறியும் இன்னும் ஒன்றுமே நடக்கவில்லை. நாங்கள் கேட்கின்றோம், எங்கள் காணிகளிலே நாங்கள் குடியேறினால் இராணுவத்துக்கு பாதுகாப்பின்மையா? எமது பெருங்காணிகள் தான் அவர்களுக்கு பாதுகாப்பா? அடுத்து எமது காணிகளில் எங்களை குடியேற விட்டு எங்களை காப்பாற்றி தங்களையும் காப்பாற்ற இந்த இராணுவம் பலவீனமானதா? இது நாங்கள் கட்டாயம் கேட்க வேண்டிய கேள்வி. ஆகவே என்ன ஒரு விடயம் ஒன்று இருக்கிறது. நாங்கள் போராடும் பொழுது NPP அரசு ஆதரவாளர் கூறுகிறார்கள், நீங்கள் அரசுக்கு எதிராக குரல் கொடுக்கிறீர்கள், நாங்கள் எப்படி ஆதரவு தாரது என்று. ஒன்று கேட்கின்றோம் அவர்களை, இங்கு அரசாட்சி செய்வது யார்? NPP அரசு. எங்கள் காணி யாரிடம் உள்ளது? NPP அரசிடம். விடுகிற அதிகாரமாரிடம் உள்ளது? அவையரிடம். அவர்களிடம் கேட்காமல் நாங்கள் வேறு யாரிடம் கேட்பது? அதுவும் அகிம்ச வழியிலே, தர்ம வழியிலே போராடுகின்றோம். அது அவர்களுக்கு பாதிப்பா? என்ன ஒரு என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து. எங்களை வழிநடத்த ஒரு தலைவன் இருந்தான், மறைந்தான். இப்பொழுது எங்கள் அரசியல் களத்திலே சுற்றி பார்த்தால் பல அரசியல் கட்சிகள் துண்டு துண்டாக ஒவ்வொரு தலைவர்கள். ஆனால் நாங்கள் ஒரு தலைவரோடு கலைக்கும் பொழுது மற்றவர்களுக்கு மனக்கசக்குது. இந்த நிலை ஏன் ஏற்பட வேண்டும்? நீங்கள் நல்லவர்கள், வல்லவர்கள், பெரும்பாலானவர்கள் நீங்கள் எல்லாரும் ஒருமித்து ஒரு குழுமமாக வந்து எங்களுடைய இந்த காணி விடுவிப்பை எடுத்துரைத்தால் அரசும் கேட்கும், உலக நாடுகளும் கேட்கும். அது நடைபெறுமா? ஒரு கேள்விக்குறி. அவர்களும் விட இல்லை, இவர்களும் முடியென்றால் நாங்கள் யாரிடம் கேட்பது? ஆண்டவரிடம் தான் வேண்ட வேண்டும். ஆனால் ஆண்டவரிடம் வேண்டுவதற்கும் எமது ஆலயங்கள் இல்லை. ஆகவே இந்த வழியிலே கேட்கின்றோம், அரசியல்வாதிகளே,
அரச தலைவர்களே, எங்களுடைய இந்த நிலையை உணர்ந்து நீங்கள் எமது காணியை விரைவில் விடுவித்து எமக்கு ஒரு ஆறுதலை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். போராட்டங்கள் நடைபெறும், வடிவங்கள் மாறலாம். ஏனெனில் நாங்கள் அகிம்சை வழியிலே இப்போ போராடுகிறோம். பொறுமையும் ஓர் அளவிற்கு. இந்த போராட்டம் களங்கள் மாறும், ஆனால் வடிவங்கள் களங்கள் மாறும், போராட்ட வடிவம் மாறாது. ஆகவே நாங்கள் நிச்சயமாக போராடுவோம் என்று கூறி சுரேஷ் ஆலை தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும், ஆனால் விசாரணை என்ற பெயரில் கொலை செய்யக்கூடாது. பயங்கரவாத தடை சட்டம் மிகவும் மோசமானது, மனித குலத்துக்கு எதிரானது. யுத்தம் இல்லாத நாட்டில் பயங்கரவாத தடை சட்டம் எதற்கு? அந்த சட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என குறிப்பிட்ட மக்கள் விடுதலை முன்னணி இன்று பயங்கரவாத தடை சட்டத்தை முன்னிலைப்படுத்தி செயற்படுகிறது என முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் தற்போதைய பிரதான பேசுபொருளாக காணப்படுகிறது. குண்டு தாக்குதல்கள் குறித்து விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும், உண்மையை வெளிப்படுத்த வேண்டும். நீதியான விசாரணைகளுக்கு எவரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் தற்போது விசாரணைகளை முன்னெடுக்கின்ற பிரதான பேசுபொருளாக காணப்படுகின்ற நிலையில் விசாரணையை முன்னெடுக்கும் அதிகாரிகள் குண்டு தாக்குதல் இடம்பெற்று 7 நாட்கள் முடிவடைந்த பிறகும் நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்கவில்லை. நாட்டில் ஏதேனும் சிறு அசம்பாவிதம் இடம்பெற்றால் இது குறித்து 24 மணித்தியாலத்துக்குள் நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டிய பொறுப்பு போலீசாருக்கு உண்டு. 75 ஆண்டு கால சாபம் என்று விமர்சிக்கும் மக்கள் விடுதலை முன்னணியினர் கடந்த 1.5 வருட கால ஆட்சியில் என்ன செய்தார்கள்? கடந்த காலம் ஆட்சியாளர்கள் நாட்டுக்கு ஏதாவது ஒன்றை செய்துள்ளார்கள். கடந்த காலங்களை விமர்சித்துக் கொண்டு ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க என்ன செய்வார் என நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் என தெரிவித்தார். வடமாகாண மட்ட திறந்த கரம் போட்டியில் ஒற்றையர் ஆட்டத்தில் யாழ் மாவட்ட அணி சார்பில் பங்கேற்ற வேலனை பிரதேசத்தைச் சேர்ந்த ஜே பிதுசினி சம்பியன் ஆகியுள்ளார். மாவட்ட மட்ட கரம் போட்டியில் வேலனை பிரதேச செயலகம் சார்பில் பங்கேற்று வெற்றி பெற்ற பிதர்சினி யாழ் இந்து கல்லூரி உள்ளக விளையாட்டரங்கில் இடம்பெற்ற மாகாண மட்ட போட்டியில் சம்பியனாக தெரிவாகியுள்ளார். மாகாண மட்ட போட்டியில் சம்பியனானதைத் தொடர்ந்து வடமாகாணம் சார்பில் தேசிய மட்ட போட்டியில் கலந்து கொள்ளவுள்ளார். நாட்டில் பாடசாலைகளுக்கு செல்லாத மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதற்கு கல்வி அமைச்சே பெரும் பொறுப்பேற்க வேண்டுமென இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்தார். பல்வேறு தேவைகள் மற்றும் செயற்பாடுகளுக்காக பாடசாலைகள் மூலம் வசூலிக்கப்படும் பணம் பெற்றோருக்கு பெரும் சுமையாக மாறியுள்ளதாகவும் இது மாணவர்கள் பாடசாலைக்கு வருகை தருவது குறைவதற்கு காரணியாக அமைந்துள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் பல பெற்றோரால் பாடசாலைகள் கூறும் செலவுகளை தாங்கிக் கொள்ள முடிவதில்லை. இதே நேரம் தனியார் மேலதிக வகுப்புகளின் விரைவான பரவல் மாணவர்கள் மற்றும் குடும்பங்களுக்கு மேலும் சிரமங்களை ஏற்படுத்தியுள்ளது. அரசாங்கம் இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண தவறிவிட்டது. மாணவர்கள் ஏன் பாடசாலைக்கு வரவில்லை என்பதை கண்டறிந்து அந்த பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காண பாடசாலைகளும் கல்வி அமைச்சும் இணைந்து செயற்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலேவுக்கு தினசரி சட்டத்தரணி உதவியை வழங்குவதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் மறுப்பு தெரிவித்துள்ளது. தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பில் இருந்தபோது உணவு தவிர்ப்பு போராட்டத்தை ஆரம்பித்ததன் காரணமாக தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுப்பு தொடர்பான அறிவித்தலை முறைப்படி சுரேஷ் சாலேயின் மனைவியான மனோரி சலேவுக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் சானி அபிஷேகர் அறிவித்துள்ளார். வாரத்தின் 5 நாட்களுக்கு தனது சட்டத்தரணியான அசித சிறிவர்த்தனவை சந்திப்பதற்கு சலேவுக்கு அனுமதி வழங்குமாறு மனோரி சலே குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் கோரிக்கை விடுத்தார். அதற்கு பதிலளிக்கும் வகையில் குற்றப்புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் சானி அபிஷேகர் இதனை தெரிவித்துள்ளார். சாலே தற்போது விசாரணை பணிகளில் இருந்து விலகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் இந்த சந்தர்ப்பத்தில் அவர் சட்ட ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதற்கான தேவை எதுவும் எழவில்லை என பணிப்பாளர் அந்த கடிதம் மூலம் அறிவித்துள்ளார். மேலும் சட்டத்தரணியை அடிக்கடி சந்திப்பதன் மூலம் சந்தேக நபருக்கு தேவையான ஓய்வு இல்லாதது போய் அவரது ஆரோக்கியத்துக்கு பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முன்னாள் அரசியல் தலைவர் ஒருவர் அரசியலில் விரைவில் கைது செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் உயர்மட்ட முக்கியஸ்தர்கள் வார இறுதியில் இது தொடர்பாக விரிவாக கலந்துரையாடியுள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் சரிவர முன்னெடுக்கப்பட வேண்டுமாக இருந்தால் மேற்குறித்த முக்கிய புள்ளி கைது செய்யப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என புலனாய்வாளர்களும் அரசாங்கத்திடம் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதன் பிரகாரம் ஆரம்ப கட்டமாக இன்னும் ஒரு சில நாட்களில் குறித்த முன்னாள் அரசியல் தலைவரிடம் சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக்கொள்ள போலீஸ் திணைக்களம் உத்தேசித்துள்ளது.
இதனையடுத்து குறித்த அரசியல் புள்ளி வழங்கும் வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இலங்கையில் தற்போது பரவி வரும் டெங்கு வைரஸானது கடந்த காலங்களுடன் ஒப்பிடுகையில் புதிய மரபணு மாற்றமடைந்த ஒரு வைரஸாக காணப்படுவதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை பிரதியமைச்சர் ஹம்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார். நேற்று பிற்பகல் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்தார். இதுவரை இளைஞர்களுக்கு தொற்றிடாத ஒரு புதிய வகை டெங்கு திரிபு இம்முறை பரவுவதால் பின்வரும் சவால்கள் எழுந்துள்ளதாக பிரதியமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த புதிய வைரசுக்கு எதிராக பொதுமக்களின் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் என்பதால் மிக வேகமாகவும் பெருமளவிலானோருக்கு இது தொற்றும் அபாயம் உள்ளது. குறிப்பிட்ட கால இடைவெளியில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதை அறிந்து அரசாங்கம் முன்கூட்டியே தயாராக இருப்பதாக போதிலும் இம்முறை பரவும் வைரஸின் தன்மையில் கணிசமான மாற்றங்கள் காணப்படுகிறது. இந்த அசாதாரண சூழ்நிலையை கட்டுப்படுத்த அரசாங்கம் முழு வீச்சில் இறங்கியுள்ளதாக குறிப்பிட்ட அவர் நுளம்புகள் பெருகும் இடங்களை அழித்து அவற்றின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துதல் மற்றும் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படும் நோயாளர்களின் நிலைமை தீவிரமடையாமல் தடுத்து அவர்கள் முழுமையாக குணமடைந்து வீடு திரும்புவதை உறுதி செய்தல் என 2 முக்கிய இலக்குகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. உயிர்த்தநாய தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்காக கைது செய்யப்பட்டு தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் புலனாய்வு பிரிவு பணிப்பாளர் சுரேஷ் சாலே நேற்று முன்தினம் முதல் மருந்துகளை எடுத்துக்கொள்ள ஆரம்பித்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. உணவு தவிர்ப்பு போராட்டம் மற்றும் உடலில் ஏற்பட்ட சிக்கலான நிலைமைகள் காரணமாக சுரேஷ் சாலே கடந்த 7ஆம் தேதி கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னர் அவர் சாதாரண பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார். அங்கு அவருக்கு சேலை நேற்றப்பட்டுள்ளதுடன் அவர் தொடர்ச்சியாக உணவையும் மருந்தையும் உட்கொள்ள மறுத்து வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் தாதியொருவர் சிலை மருந்து உட்கொள்ளாமை குறித்து கடுமையாக கண்டித்து அவருக்கு மருந்துகளை வழங்கியதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. இது வைத்தியசாலையில் இருக்கும் நோயாளிகளின் உயிரிழக்க அனுமதிக்க முடியாது, நோயாளிக்கு மருத்துவ பரிந்துரைக்கும் மருந்துகளை குடிக்க வேண்டுமென வைத்தியசாலை வட்டாரங்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பாடசாலை மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் உயர்கல்வி கற்கும் மாணவர்களின் பாதுகாப்பான போக்குவரத்தை உறுதிப்படுத்தும் நோக்கில் சிசுசெரிய பஸ் சேவை வடமாகாணத்தில் ஆரம்பித்து வைக்கும் அங்குரார்ப்பண நிகழ்வு நேற்று வவுனியாவில் இடம்பெற்றது. குறித்த நிகழ்வானது கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தலைமையில் நேற்று வவுனியா புதிய பேருந்து நிலையத்தில் இடம்பெற்றது. வடமாகாணத்தின் வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களில் உள்ள மாணவ மாணவிகளுக்காக இதுவரை சிசுசெரிய பஸ் சேவைகள் நடைமுறையில் இருக்கவில்லை. இந்த நிலையில் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு மற்றும் போக்குவரத்து அமைச்சு ஆகியன இணைந்து முதற்கட்டத்தின் கீழ் வடமாகாணத்தில் உள்ள 20 சிசுசெரிய பஸ்களை இயக்குவதற்குரிய நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இதன்போது கருத்து தெரிவித்த பிரதி அமைச்சர் நாடளாவிய ரீதியில் அனைத்து பகுதிகளிலும் பாடசாலை மாணவர்களின் போக்குவரத்துக்காக 200க்கும் மேற்பட்ட புதிய பஸ்களை சிசுசெரிய சேவையில் இணைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இதற்கென 1 பில்லியன் ரூபாவுக்கு அண்மித்த தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 2005ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட சிசுசெரிய பஸ் சேவை இதுவரை வடபகுதி பாடசாலை மாணவர்களுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கவில்லை எனவும் இதற்கு முன்னர் இலங்கை போக்குவரத்து சபையின் பஸ்கள் ஊடாகவே போக்குவரத்து சேவையுடன் இணைத்து மாணவர்களின் போக்குவரத்து மேற்கொள்ளப்பட்டதாக பிரதியமைச்சர் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் பார்வையிட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதற்கமைய எதிர்வரும் ஜூலை மாதம் முற்பகுதியில் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் குறித்த பகுதிக்கு விஜயம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வின் 24வது நாள் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் இடம்பெற்றது. இதன்போது இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கொழும்பில் உள்ள ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் பிரதிநிதிகள் எதிர்வரும் ஜூலை மாதம் முற்பகுதியில் நீதிமன்ற அனுமதியுடன் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகளை சென்று பார்வையிட திட்டமிட்டுள்ளனர். இதேவேளை நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹசன நாணயக்கார இவ்வாரம் அல்லது எதிர்வரும் வாரம் செம்மணி மனித புதைகுழியை பார்வையிடச் செல்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய சட்ட திருத்தத்தின் கீழ் வரி செலுத்துவோர் அடையாள இலக்கங்கள் இனிமேல் இரகசிய தகவலாக கருதப்பட மாட்டாது என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் 18 வயதுக்கு மேற்பட்ட சுமார் 4 லட்சம் பேர் இதுவரை வரி செலுத்துவோர் அடையாள இலக்கத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பில் மேலும் நாட்டில் இதுவரை 13 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் டின் இலக்கங்கள் வழங்கப்பட்டுள்ளது. தற்போதைய சட்ட விதிகளின்படி 18 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட அனைத்து குடிமக்களும் இந்த அடையாள இலக்கத்தை பெற்றுக்கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஒட்டுமொத்த சுமார் 17 மில்லியன் மக்கள் இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.
26ஆம் ஆண்டின் 11ஆம் இலக்க உள்நாட்டு இறைவரி திட்டத்தின் கீழ் பல்வேறு முக்கிய பொது பரிவர்த்தனைகளுக்கு வரி செலுத்துவோர் அடையாள இலக்கம் தற்போது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய புதிய வங்கி கணக்குகளை ஆரம்பித்தல், மோட்டார் வாகனங்களை பதிவு செய்தல் மற்றும் வருடாந்தம் புதுப்பித்தல், புதிய வணிகங்களை பதிவு செய்தல், நிறுவனங்களின் பங்குகளை பரிமாற்றம் செய்தல், கடன் அட்டைகளை பெற்றுக்கொள்ளுதல் ஆகிய தேவைகளுக்கு டின் இலக்கம் சமர்ப்பிப்பது அவசியமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.